ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இரவு 10:22 வரை, பின்பு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை. மதியம் 1:13 வரை, பின்பு துதியை திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆதாயம் அதிகமாக இருக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி அனுகூலமான பதில் கிடைக்கும். தாயாரின் அன்பு அதிகமாகும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சியும் உண்டாகும். உணவுகளால் வயிற்று உபாதைகள் வராமல் சற்று கவனமாக இருக்கவும். ஏதோ மனக்கவலை அல்லது விரக்தி சற்றே மனதில் தோன்றும். தொழில் நிமித்தம் தனவரவு அதிகமாகும். தொழிலில் திடீர் அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் மாற்றங்களும் வந்து சேரும். எதிரி தொல்லைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். பயணத்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு திடீர் நண்பரை சந்திக்கும் வாய்ப்பும், அதனால் உங்களது தொழிலில் வளர்ச்சி பெறுவதற்கான உபதேசங்களும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் உதவி தொகை பெறுவீர்கள். கடன் அடைக்க முடியாமல் தடுமாறும் அன்பர்களுக்கு இன்று அது அடைக்கக்கூடிய வழியும் உங்களுக்கு பிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த தொல்லைகளும் மனக்கவலைகளும் சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சற்று நிவர்த்தி செய்யும் வகையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று நல்ல யோகமான நாளாக அமையும். ஆசைகள் நிறைவேறும். நினைத்த காரியம் நடக்கும். 9ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளது கஜகேசரி யோகம் என்னும் யோகத்தை தரும். இதுவரை நடக்காமல் இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். வியாபார நிமித்தம் இருந்து வந்த தொல்லைகள் யாவும் நீங்கும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். உங்களது தொழிலாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும். புதிய தொழிற்சாலை அல்லது புதிய ஸ்தாபனங்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிக தனவரவும் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்க யோசனை செய்வீர்கள். வாகனம் புதிதாக வாங்கும் யோசனையும் வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். வியாபார நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். சிறு வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இன்று அதிகமான லாபம் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சில பிரச்சனைகளும் மனக்கவலைகளும் வந்து சேரும். தாயாரின் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தொழிலில் சற்று தடுமாற்றம், மனக்கவலைகள் போன்றவை வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் வாக்குகள் கொடுக்கவும் அல்லது பண விஷயமாக சண்டை சச்சரவு போன்றவைகளிலிருந்து தப்பித்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் நிற்கவோ அல்லது கேஸ் வழக்கு என்று திடீரென்று யாராவது உங்களை வந்து கொஞ்சம் உதவுங்கள் என்று சொல்லுவார்கள். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினருக்காகவும் மற்றும் நீங்கள் கேஸ் வழக்கு போன்றவற்றில் தேவையில்லாமல் தலையிடுவது உங்களுக்கு இன்று நல்லதல்ல. சற்று கவனமாக நடந்து கொள்ளவும்.
பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத பணச்செலவுகளை தவிர்க்கவும், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சற்றே பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணத்தால் சற்று சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். எந்த சிக்கலும் வராது, இருந்தாலும் கவனமாக தங்கள் கையில் உள்ளவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும். புதிய அன்பர்கள் யாரையாவது சந்தித்தால் அதிகமாக பழக்கம் வைக்கவோ, உங்களது செல்போனை அவர்களுக்கு ஃபோன் செய்துவிட்டு தருகிறேன் என்று வாங்கி அவர்கள் அதை உபயோகம் செய்யாமல் பார்த்து கொள்வதும், அதில் கவனமாக இருப்பது உங்களுக்கு இன்று நல்லது. தொழில் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறிவிடும். தொழிலில் லாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். வியாபாரத்திலும் லாபம் அதிகமாக இருக்கும். புதிய தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு சற்று குறையும். எனினும் கவலை வேண்டாம். இன்று இல்லாவிட்டாலும் நாளை உங்களுக்கு அந்த தனவரவு அதிகமாக கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். திடீர் பயண அலைச்சலால் சற்று மன வருத்தம் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு முன்னேறுவீர்கள். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகளும் வெற்றியும் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று இருக்கும். தனவரவு இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். தாயின் பாசம் அதிகமாக கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். 7ல் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் தடைகள் விலகும். அனுகூலமான பலன் கிட்டும். இதுவரை திருமண தடை உள்ளவர்களுக்கு அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வீட்டில் பெரியவர்களால் முடிவு செய்து நல்ல நாள் பார்க்கவும் அதற்குரிய வேலை வரவும் யோகமான நாளாக இன்று உங்களுக்கு. தொழில் நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் பாக்கியமும் கிடைக்கும். நண்பர்களால் அதிகமான செலவு செய்வீர்கள். நண்பர்களுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பீர்கள். உங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அழகுக்காக, அழகு பொருள்களுக்காக, அழகு சாதனங்கள் போன்றவைகளுக்காக அதிகமான செலவுகள் செய்து அதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அனுகூலமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். சட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் மகிழ்ச்சி நிறையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று தேவையில்லாமல் கோபித்துக் கொள்வீர்கள். பண தேவைகள் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் அல்லது உத்தியோகத்தில், அலுவலக பணிகளில் இன்று கடுமையான சுமை, பணிச்சுமை சற்று கூடும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் சற்று கோபமாக இருப்பீர்கள். விரக்தி நிலையில் இருப்பீர்கள். தேவையில்லாத மனக்கவலைகள் குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் கணவனால் அல்லது மனைவியால் சற்று கலகங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். தாயார் வழி உங்களுக்கு மனக்குமுறல் உண்டாகும். பெரியவர்களால் மனச்சுமை சற்று கூடும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை சற்று அதிகமாவதால் உங்களுக்கு இன்று மனக்கவலைகளும் உடல் உபாதைகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். வீடு, மனை போன்ற பிரச்சனைகள் சற்று அலட்டும். சட்ட பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனை மீண்டும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாகி அந்த மனக்குமுறலும் மனக்கவலைகளும் அதிகமாக இருக்கும். மனக்கசப்பு, மனக்குமுறல் போன்றவைகளால் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து விடுவீர்கள். எனினும் கவலை வேண்டாம். இதையெல்லாம் தருணம் செய்யும் மனப்பக்குவமும் தைரியமும் உங்களுக்கு வந்து சேரும். ஆலய வழிபாடு, இறைவனின் அருளால் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எதற்கும் கவலைப்படாமல் முன்னேறுவீர்கள். எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு இன்று உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, தேவையில்லாமல் சண்டை போடும் குணத்தை சற்று மாற்றிக்கொள்வது நல்லது. 5ல் கேது. உடலில் சற்று உடல் உபாதைகள் சற்று அலட்டும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். கட்டிடப் பணிகள் சிறப்பாக நடக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு இரும்பு தொழில் போன்றவற்றில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். கணினி துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும்.
சுயமாக தொழில் செய்பவர்கள், சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிக லாபம் உண்டாகும். 5ல் சந்திரன், சற்று தடுமாற்றம் எதிலும் உண்டாகும். கோபம் சற்று தலைக்கேறும். அதனால் சில பிரச்சனைகள் நண்பர்களுக்குள் அல்லது உறவினர்களுக்குள், ஏன் வீட்டிலேயே கூட நீங்கள் சற்று கோபமாக எடுத்தெறிந்து பேசி அடுத்தவர்களை மனக்குழப்பத்தில் ஆழ்த்துவீர்கள், மன வருத்தத்தில் ஆழ்த்துவீர்கள். இன்று தேவையில்லாமல் சண்டை பிடிப்பதை சற்று நிறுத்திவிட்டால் உங்களுக்கு மன அமைதி கிட்டும். வியாபாரத்தில், தொழிலில் சற்று அலைச்சல்கள் உண்டாகும். எனினும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆதாயம் அதிகமாகும். 5ல் சந்திரன், தடுமாற்றமும் உண்டாகும். சற்று தலைவலியையும் தருவார். மனக்குழப்பங்கள் உண்டாகும். கோபத்தையும் அதிகமாக கொள்ள வேண்டி வரும். பிறரை கண்டதும் ஏனோ தெரியவில்லை, சிலரை காணும்போது உங்களுக்கு கோபம் தலைக்கேறும். அனைத்தையும் சற்று மூட்டை கட்டி வைத்துவிட்டு அமைதியாக என்று இருப்பது உங்களுக்கு நல்ல மன அமைதியும், மனதிற்கு சுகமும், உடலுக்கு சுகமும் இன்று கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்திலும் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பெரியவர்களால் இன்று மனமகிழ்ச்சி அதிகமாகும். குழந்தைகளால் தனவரவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து மகன் அல்லது மகளால் உங்களுக்கு தனவரவு கிட்டும். சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தனவரவு இன்று அதிகமாக இருப்பதால் சுப செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை சுப செலவுக்காக கொடுப்பீர்கள். சற்று மனக்கவலை உங்களுக்கு ஏனோ தெரியாமல் இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். அதிகமான லாபம் தொழில்களில் கிட்டும். வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான அலைச்சலுடன் ஆதாயமும் கிடைக்கும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் மாறிவிடும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். காரிய வெற்றி உண்டாகும். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் நிறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். பணத்திற்காக அலைந்து திரிபவர்களுக்கு இன்று அது கிடைக்கும். கடன் தொல்லை தீர உதவிகள் வந்து சேரும். பணவரவு தொழிலில் அதிகமாகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். களவு போன பொருள்கள் அல்லது காணாமல் போன பொருள்கள், மறைத்து வைத்த பொருள்கள் உங்கள் கண்முன் தோன்றும். தசமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாயின் பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். எண்ணங்கள் இன்று நிறைவேறும் நாளாக இன்று இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். சட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி பெறும் நாளாக அமையும். திடீர் பயண அலைச்சல் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். திடீர் நண்பரை அல்லது நண்பியை சந்திப்பதன் மூலம் மனமகிழ்ச்சி கிட்டும். காதல் தோல்வியாக இருந்தவர்களுக்கு புதிய காதல் உருவாகும் சூழ்நிலையும் உருவாகும். அல்லது தன்னை விட்டு பிரிந்த பழைய காதலனோ காதலியோ உங்களை தேடி வரும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்களுக்கு பெரியவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து நல்ல ஒரு முடிவை சொல்வார்கள். அதனால் திருமண தடை அகலும். புதிய உறவுகளால் அல்லது உங்களது உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு தனவரவும் மற்றும் சுபசெய்தியும் உங்களை வந்து சேரும். தனவரவு அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு அதிகமான லாபம் இன்று கிடைக்கும். பரம்பரை தொழில் செய்பவர்களுக்கு, பட்டறை தொழில், இரும்பு தொழில் போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு, கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு, வீடு கட்டும் வேலை தாமதமாக தடங்கலாக இருந்தவர்களுக்கு இன்று அதற்குரிய வாய்ப்பும் யோகமும் இன்று வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். சற்று மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் சற்று அலட்டும். தேவையில்லாத பிரச்சனைகளால், வேண்டாத வார்த்தைகளால் நீங்களும் நொந்து அடுத்தவர்களையும் நோக்கச் செய்வீர்கள். சகோதர சகோதரிகளால் சற்று மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும். வீண் வார்த்தைகள், கோபம் அதிகமாகும். வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது என்று உங்களுக்கு நன்மை செய்யும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். அலுவலகத்தில் எதிரி தொல்லைகளால் சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். எதிரி தொல்லைகளால் மன வருத்தம் உண்டாகும். தொழில் நிமித்தம்
வெளியூர் செல்வீர்கள். புதிய வாய்ப்புக்காக காத்திருப்பீர்கள். உறவினர் வருகையால் நன்மைகள் அதிகமாகும். வீடு, மனை, சொத்து போன்ற பிரச்சனைகளில் இருந்து வந்த தடங்கல்கள் யாவும் மாறி அது கைவரும் யோகமும் உண்டாகும். சட்ட பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் யாவும் மாறி தொழிலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். வாகன ஓட்டுநர், வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபம் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் தொழிலில் வந்து சேரும். திடீரென்று வேலை மாற்றம், வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம், இடமாற்றம் போன்றவை உண்டாகும். சிலருக்கு இருந்த இடத்திலிருந்தே அடுத்த இடத்தில் மாறக்கூடிய யோகம், அதாவது இந்த சேர்லிருந்து அந்த சேர்லுக்கு போக வேண்டி வரும். இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள். சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் பணத்தை கொடுத்து வேறு இடத்திற்கு மாற்றும் சூழ்நிலையும் உருவாகும். தூர இடத்தில் வசிப்பவர்கள் அவர்களது ஊரிலேயே அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து, இடமாற்றம் வேண்டும் என்று நினைத்து சற்றே பண விரயம் செய்து அவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் யோகமும் அவர்களுக்கு உண்டாகும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று கூடினாலும் எதையும் சமாளித்து விடுவீர்கள். மறைமுக எதிரி தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உறவினர்களால் சற்றே மனக்குழப்பமும் உண்டாகும், தனவரவும் உண்டாகும், மகிழ்ச்சியும் வந்து சேரும். வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிட்டும். உடலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மாறி சிலருக்கு மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டி வரும். கால் பிரச்சனை மற்றும் தலையில் நரம்பு பிரச்சனை போன்றவற்றால் பாதிப்பு இருந்தவர்களுக்கு அது மருத்துவ உதவி மூலம் அது தீரும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும், தனவரவும் அதிகமாகும். நினைத்த காரியம் யாவும் இன்று வெற்றி பெறும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன். வீண் கவலைகள், மனக்குமுறல்கள் இருந்தாலும் சற்றே எதையும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கட்டிடத்துறையில் இருப்பவர்களுக்கு, காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று மன உளைச்சல் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறுவீர்கள். வியாபாரத்தில் சற்று மந்தகதியான நிலை ஏற்பட்டாலும் அதையும் தருணம் செய்து விடுவீர்கள். விவசாய விளைபொருள்களால் சற்று லாபம் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் லாபம் உண்டு. உணவுப் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன உதிரி பாகங்கள், வாகனம் விற்பனை மற்றும் வாங்குதல் போன்றவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் அதிகமாகவே இருக்கும். வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தல் இன்று உங்களுக்கு நல்லது. இரத்த சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் சகோதர வழி சற்று கலகங்கள் உண்டாகும். தேவையில்லாமல் சகோதர கலகம் ஏற்பட்டு சொத்து பிரச்சனை, சில தர்க்கங்கள் போன்றவை உண்டாகும். உங்களது பெரியவர்களை மதிக்காமல் இருக்கும் இளைய சகோதரர்களால் நீங்கள் மன வருத்தம் கொள்வீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய், குருமங்கள யோகம் இருந்தாலும் பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். மனைவியால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீர்ந்து மனைவியால் தனவரவும் ஆதாயமும் வந்து சேரும். மனைவிக்கு திடீர் வேலை வாய்ப்பு உண்டாகும். இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை வந்து சேரும். பெண்களுக்கு திருமண தடைகள் விலகி அரசு வேலை வாய்ப்புள்ள வரன் அமையும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சூரியனின், சுக்கிரனின் பார்வை உங்களுக்கு அனுகூல பலனையே அளிக்கும். அரசு வழி பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கடன் வாங்குவீர்கள். கடன் தொல்லை சற்றே அதிகமாகும். வீண் செலவுகள் செய்வீர்கள். சற்றே கோபமும் மனக்கவலையும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் அதையெல்லாம் சமாளித்து பிரச்சனைகளை முடித்து விடுவீர்கள். சட்ட பிரச்சனையால் உங்களுக்கு
தீராத பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வருத்தம் கொள்ளுவீர்கள். நேர விரயம் உண்டாகும். மனக்கவலை மனஸ்தாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் சற்றே தொல்லைகள் மேற்கொள்ள வேண்டி வரும். உங்களது மேலதிகாரிகளால் நீங்கள் சற்று கவலைப்படுவீர்கள். மேலதிகாரிகளால் சற்று தொல்லைகளும் வந்து சேரும். எனினும் கவலை வேண்டாம், எதையும் சமாளித்து விடுவீர். 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. குருமங்கள யோகம் இருந்தாலும் தாயாருக்கு சற்று உடல் பிரச்சனை உண்டாகும். தாயார் வழி உங்களுக்கு சற்று செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். மருத்துவ செலவுகள், விரய செலவுகள் சற்று கூடும். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வேறு இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை உண்டாகும். இடமாற்றத்திற்காக சற்று விரய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் லாபம் உண்டு. கால்நடைகளால் லாபம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். மன நிம்மதி சற்று உண்டாகும். எனினும் வீண் கவலைகள் குடும்பத்தில் இருப்பதால் மனைவியால், உறவினர்களால், வீட்டில் பெரியவர்களால் சற்று சங்கடமான சூழ்நிலையை இன்று அனுபவிக்க வேண்டி வரும். திடீரென்று வீட்டை விட்டு கலகம் செய்து வெளியேறி விடுவீர்கள். இரவுக்குள் திரும்பி வருவீர்கள். அந்த அளவுக்கு மனக்கவலை உங்களுக்கு இருக்கும். எனினும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று விலகும். உங்களுக்கு கீழே உள்ள தொழிலாளர்களால் நீங்கள் இன்று மனக்கவலை கொள்வீர்கள். உங்களது வாக்கை அவர்கள் மதிக்காமல் அவர்கள் எதையோ செய்வார்கள், நீங்கள் எதையோ சொல்வீர்கள், அவர்கள் எதையோ சொல்லுவார்கள். தொழிலில் உணவுத்துறைகளில் உணவு சம்பந்தமான தொழிலில் சிறு சிறு தடங்கல்கள், சற்று பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். சட்டத்துறையில் இருந்தவர்களுக்கு கேஸ் வழக்கு போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் சற்று தாமதமாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாக கிடைக்கும். திடீரென்று ஒரு வாகனம் வாங்க நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள். அந்த வாகனம் வாங்கும் சூழ்நிலை சற்று தாமதமாக நடைபெறும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து அது தடங்கலாகி போய் மீண்டும் அது உங்களை வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் சற்று கலகம் உண்டாகும். எனினும் கவலைப்படாமல், எதையும் நினைத்து கவலைப்படாமல் முன்னேறுவீர்கள். தொழிலுக்காக வெளியூர் செல்வதால் சற்று அலைச்சல்களும் பண விரயங்களும் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிப்பதால் நேர விரயமும் சற்று பணச்செலவுகளும் உண்டாகும். எனினும் எதற்கும் கவலைப்படாமல் இறைவனின் வழிபாட்டால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும். மீனராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் உள்ளதால் தொழிலில் லாபம் அதிகமாகும். புதிய தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிகமான லாபம் பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்றமும் வியாபார லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். ஆசைகள் அதிகமாகும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ தொழிலில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். உயர் பதவி உத்தியோகத்தில் உண்டாகும். திடீர் வேலை நிமித்தம் அயல்நாடு அல்லது வெளிநாடு செல்லும் யோகம், வெளியூர் செல்லும் யோகம். அதனால் தனவரவு அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வீர்கள். ஆலய தரிசனத்தால் மன அமைதி கிட்டும். சேவை செய்பவர்களுக்கு இன்று அதற்குரிய வாய்ப்புகளும் பண உதவிகளும் வந்து சேரும். திடீர் ஆபரணம், ஆடை போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடைகளால், விவசாய விளைபொருள்களால் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் உறவினர்கள் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தரும். சுப நிகழ்ச்சி, சுப செய்தி உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். நமது சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.
இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.